போன மேட்ச் 265 ரன் அடிச்ச டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த மேட்ச் வெறும் 75 ரன்னுக்கே பொட்டலம் ஆயிருக்காங்க. படு மோசமா இந்த மேட்ச் வந்து பேட்டிங் ஆடி இருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண ஆர்சிபின்னு முதல்ல நாங்க வந்து பவுல் பண்றோம் அப்படி டிசிஷன் வந்து எடுத்தாங்க. பிளஸ் அதுக்கப்புறம் பேட்டிங் ஆட ஆரம்பிச்ச டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல், சாகில் பிராக் இவங்க 2 பேர் தான் இன்னைக்கு வந்து ஓபன் பண்ணாங்க. பிளஸ் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடுற அந்த யங் மேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வரவேற்புங்கிறத கொடுத்தாரு புவனேஸ்வர் குமார். பிளஸ் அவர் வீசிய முதல் ஓவர்ல பாத்தீங்கன்னா சாகில் பராக வந்து போல்ட் ஆக்குனாரு. பிளஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2வது ஓவர் வந்து ஜேஸ் ஏஸ்லுட்டு வந்து கேஎல் ராகுலோட விக்கெட் வந்து எடுத்தாருங்க. கேஎல் ராகுலோட விக்கெட் மட்டும் எடுக்கல. பிளஸ் அடுத்த பாலே வந்து பாத்தீங்கன்னா சமீர் ரிஸ்வியோட விக்கெட்டையும் எடுத்து பேக் டு பேக் 2 விக்கெட் எடுத்து ஒரு பயங்கரமான ஒரு பேக் ஃபுட்ல போட்டாங்க டெல்லி கேபிட்டல்ஸை. அதோட மட்டும் நேரத்துல ஆட்ரி விக்கெட் எடுத்துருவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கிறிஸ்டியன் சப்ஸ் வந்து அந்த பால் வந்து சூப்பரா கிளியர் பண்ணாரு. பிளஸ் ஆனா அது ரொம்ப நேரம் நிலைக்கவே இல்லை. அதுக்கு அடுத்த ஓவர் வந்து புவனேஸ்வர் குமார் வந்து மறுபடியும் வேற லெவல் திருப்பு முனை ஏற்படுத்தி கொடுத்தாரு ஆர்சிபி அணிக்கு. கிறிஸ்டன் சப்ஸ் அண்ட் நம்மளோட அக்ஷர் பட்டேல் இவங்க 2 பேர்த்தோட விக்கெட்டையும் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு புவனேஸ்வர் குமார் எடுத்தாரு. பிளஸ் அதோட மட்டும் நிக்கல, மறுபடியும் வந்து ஜேஸ் ஏஸ்லுட்டு வந்து மறுபடியும் நிதிஷ் ராணோட விக்கெட் எடுத்துட்டாரு. இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல 8 ரன்னுக்கெல்லாம் 6 விக்கெட் இழந்து தத்தளிச்சிட்டு இருந்தாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். என்ன இப்படி மோசமா இன்னைக்கு பேட்டிங் ஆடுறீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஆர்சிபி அணியோட அந்த ரெக்கார்டை இவங்க வந்து அந்த ரெக்கார்ட்ல வந்துருவாங்களாட்டுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் பூரல் அண்ட் கில்லர் மில்லர் 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுக்காங்க. பிளஸ் இந்த பார்ட்னர்ஷிப் பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஏன்னா 2 பேரும் ஒரு அதிரடியான ஒரு ஸ்டார்ட்டுங்கிறது கொடுத்தாங்க. அதுவும் ரொம்ப நேரம் நிலைக்கல. பிளஸ் வந்து கில்லர் மில்லரோட விக்கெட்டையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல வந்து எடுத்தாங்க. பிளஸ் அதுக்கப்புறம் அபிஷேக் பூரல் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தனியாலாம் நின்று விளையாண்டுட்டு இருக்காரு. பிளஸ் மற்றபடி யாருமே வந்து நிக்கல. வந்த பேட்ஸ்மேன்லாம் வந்து விக்கெட் இழந்துகிட்டே இருந்தாங்க. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா 16.3 பால்லையும் வந்து பாத்தீங்கன்னா அனைத்து விக்கெட்டையும் இழந்துட்டாங்க. பிளஸ் வந்து அபிஷேக் பூரல் மட்டும் 30 ரன் அடிச்சாரு. மற்றபடி எந்த ஒரு பேட்டருமே ஒரு சரியான ஒரு ரன்ஸுங்கிறது அடிக்காதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு டெல்லி கேபிட்டல்ஸால வெறும் 75 ரன் மட்டும்தான் அடிக்க முடிஞ்சுதுங்க. ஓகே, அதுக்கப்புறம் பேட்டிங் ஸ்மால் சேஸை நோக்கி ஆட ஆரம்பிச்ச ஆர்சிபி நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓப்பனிங் பேட் ஜேக்கப் பத்தல், விராட் கோலி 2 பேருமே சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஜேக்கப் பத்தல் ஒரு அதிரடியான ஒரு தொடக்கத்தை கொடுத்தாரு. பிளஸ் அந்த தொடக்கம் ரொம்ப நேரம் நிலைக்கல. பிளஸ் அவரோட விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா குயிக் செஷன்லேயே வந்து எடுத்துட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் விராட் கோலி, டேவிட் படிக்கல் இவங்க 2 பேரும் ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வெறும் 6 ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா மேட்சை அசால்ட்டா சும்மா தட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. அதனால இன்னைக்கு ஆர்சிபி அணி பார்த்தீங்கன்னா 9 விக்கெட் வித்தியாசத்துல ஒரு இமாலய வெற்றி வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த வெற்றி மூலம் பார்த்தீங்கன்னா 12 பாயிண்ட்ஸ் டேபிள்ல நம்பர் 2 பொசிஷன்ல வந்து இப்போதைக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ஆர்சிபி அணி ஜெயிச்சதுக்கு முக்கியமான முழு காரணம் பார்த்தீங்கன்னா 2 பவுலர் தாங்க. ஒன்னு புவனேஸ்வர் குமார், இன்னும் ஜெயஸ் ஏஸ்வருட்டுங்க. புவனேஸ்வர் குமார் 3 ஓவர் தான் பவுல் பண்ணாரு. வெறும் 5 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. பிளஸ் ஜேஸ் ஏஸ்வருட்டு 3.3 ஓவர் தான் பவுல் பண்ணியிருந்தாரு. வெறும் 12 ரன் கொடுத்து 4 விக்கெட் எடுத்து பிளஸ் ஓவரால் இந்த 2 பவுலருமே சேர்ந்து இன்னைக்கு டெல்லி கேபிட்டல்ஸோட அந்த வெற்றி பயணத்தை இன்னைக்கு வந்து முடிச்சுட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மேட்ச் இப்போ எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறத நீங்க வந்து மறக்காம நம்மளோட கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணிட்டு இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம நம்ம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவு கொடுத்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நண்பர்களே.